இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம விசுவாச குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்கள் அநேக விதத்துல உபத்திரவம், பாடு, வியாதி, எத்தனையோ காரியங்கள் அவங்க கடந்து போறாங்க. அதற்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளையும் தேவன் கட்டி எழுப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் மாற்ற போவதற்காக நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள்ல ஆண்டவரே, விசுவாச குடும்பங்கள்ல உள்ள பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள், பாடுகள், வியாதிகள், பலவீனங்கள் மத்தியில கடந்து போயிட்டு இருப்பாங்கப்பா. அவங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தாமே கட்டி எழுப்பி ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களோட பிரிவினையின் ஆவிகளை மாற்றுங்கப்பா. குடும்பத்துல சமாதானம், ஒரு மனதை கட்டளையிட போவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இசுப்பா, கர்த்தரை சேவிப்பதினால் அவர்கள் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வியாதியை உங்களிடத்திலிருந்து விலக்குவே நீங்க சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தையின்படி அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே, அவங்களுடைய புசிக்கிற ஆகாரமும் குடிக்கிற தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்ப்பா. வியாதியை விளக்குங்க ஆண்டவரே. ஆமென். அப்பா, கற்பமும் மலடும் அப்பா உன் தேசத்தில் இருப்பதுன்னு சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தையின்படி அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ள ஆண்டவரே, கற்பங்களை திறந்து கற்பக்கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன் பொருளாலும் உன் எல்லா விலையும் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய ஆண்டவரே களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப போவதற்காய் ஸ்தோத்திரம். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தையின்படி அநேகருக்கு கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்ற போவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவான்னு சொன்னீங்கப்பா. அது போல அவங்க நிலத்திலும் கனியிலும் கற்ப பிறப்புகளிலும் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுங்கப்பா. ஆமென். அடுத்ததாம் இந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.